ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி ரெசிபீஸ் இன் தமிழ். போன வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அச்சு இல்லாமல் எப்படி கொழுக்கட்டை செய்யறதா பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம அச்சு வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யறதா பார்க்க போகிறோம். அதுவும் கடையில் விற்கிற அணில் கொழுக்கட்டை மாவை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை வறுத்து எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு சூடானா போதும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ இந்த மாவை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பூரணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1.5 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெள்ளை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்த்தணும். வெள்ளம் நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறமா தூசி எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு மேல் மாவில் வச்சு மடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் எந்த கப்பால் நம்ம அரிசி மாவு அளந்து சேர்த்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் மட்டும் கூடுதலாக தண்ணி சேர்த்திக்கோங்க. அதாவது இப்போ நம்ம 1.5 கப் அளவு அரிசி மாவு சேர்த்திருக்கோம், அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு எச்சா இருந்தால் கூட பரவாயில்ல, கம்மியாக இருந்துட்டால் மாவு வேகாது. இப்போ இதில் நான் 2 ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். எங்கிட்ட ஏலக்காய் பொடி எனக்கு கிடைக்கல, ஸோ நான் ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா பூர்ணம் செய்வோம் இல்லையா, அப்போ சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ சேர்த்து செய்யும் போது கொழுக்கட்டை ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை மாவு சேர்த்திக்கலாம். இப்போ ஆற வச்சுருந்த கொழுக்கட்டை மாவு சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கை யூஸ் பண்ண வேண்டாம், தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டோ இல்லை நல்லா துணி வச்சோ நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்தணும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துடலாம். மாவு பார்த்துட்டிங்கன்னா முழுமையாக ஆற விட்டுறக்கூடாது. நம்ம பூரணை வச்சு மடித்து வைக்கிற வரைக்கும் சூடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போ ஏலக்காய் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி பிசைவோம்ல, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ரோல் மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு உருண்டை பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 1.5 கப் மாவில் 13 கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு மேல் மாவும் ரெடி, பூர்ணமும் ரெடி. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மூடி போட்டோ இல்லை கிளாத் வச்சோ மூடி வச்சுருங்க. சூடு இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அச்சு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை அச்சில் நம்ம மேல் மாவு செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, நல்லா மெல்லிசாக வர்ற வரைக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி மறுபக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்ல மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம பூரணம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பூரணம் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு மாவு எக்ஸஸாக வருதோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஓரங்களில் எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இப்போ நமக்கு பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட வேறு விதமான அச்சு இருந்தாலும் சரி, இதே மெத்தடு தான். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க.
இப்போ இதே மாதிரி மற்ற கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற எந்த அச்சாக இருந்தாலும் சரி அதை எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மேல் மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு பூரணம் சேர்த்திக்கோங்க. பூரணம் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற எல்லா மாவையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அச்சோட சைடில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸஸாக இருக்கிற மாவை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, அழகாக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிற கொழுக்கட்டை எல்லாமே சேர்த்திக்கலாம். எங்கிட்ட வந்து வாழை இலை இருக்கிறதுனால வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட ப்ளைனாக கூட அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே சேர்த்தியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவையும் அதோட அச்சையும் வச்சு எப்படி வந்து கொழுக்கட்டை செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த கொழுக்கட்டை பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சாஃப்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.